7 நாள் 7 பாடல்கள் பாடுவீங்க. அதுல மெயினா வந்துட்டு எப்பவுமே முருகன் அப்படின்னு சொன்னாலே கந்த சஷ்டி கவசம் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த விரதம் இருந்தாலே அந்த விரதம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கந்த சஷ்டி கவசம் சொல்லிதான் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கோயில்ல போய் நின்னு படிப்பாங்க. டெய்லி சொல்றவங்களுக்கு மனப்பாடமா இருக்கும். தெரியாதவங்க அந்த கோயில்ல போய் நின்னு படிச்சு அதை முடிச்சிட்டுதான் ஒரு தண்ணி கூட குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மக்களுக்காக நீங்க கோவில்ல அந்த 7 நாள் பாடுறதுல முதல் நாள் என்ன பாடல் பாடுவீங்களோ அது பாடி காமிக்கிறீங்க? நாங்க வந்து எவ்ரி இயர் வந்து 7 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிப்போம். 7 நாளுமே புது பாட்டு தான் பாடுவோம். ஸோ ரிப்பீட்டட் சாங்ஸ் வந்து நார்மல் டியூஸ்டேஸ்ல வந்து எவ்ரி டியூஸ்டே நாங்க போய் முருகரை போய் பார்ப்போம். அப்போ வந்து நாங்க கத்துக்கிட்ட எல்லா சாங்ஸுமே பாடுவோம். பட் எவ்ரி இயர் ஸ்பெஷலா வந்து நாங்க 7 நாளைக்கு 7 சாங் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து இந்த வருஷம் என்ன பாடல் பாடுனீங்க? முதல் நாள் என்ன பாடல் பாடுனீங்க? பச்சை மயில் வாகனனே. அது ஆக்சுவலா அங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங். எல்லாருக்குமே முருகன் பக்தர்கள் எல்லாருக்குமே இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க, அக்கா ரொம்ப சந்தோஷக்கா முருகனை பத்தி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த பாடல் பாடுங்கல்ல. பச்சை மயில் வாகனனே கௌஷிக பால சுப்பிரமணியனே வா, நிச்சயெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. பச்சை மயில் வாகனனே கௌஷிக பால சுப்பிரமணியனே வா, என் நிச்சயெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. அலைகடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, நீ அலையா மனம் தந்தாய், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். சோ இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குட்டி குழந்தைக்கு கூட இந்த பாடல் தெரியும். முருகனோட பாடல்